கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாடுகளில் கடந்து வந்திருக்கிற உங்களை யாவரையும் நசரனாகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கேன். தேவனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இன்னைக்கப்பா காலையிலிருந்து இதுவரையிலும் நீர் பாதுகாத்து எங்களை கர்த்தரே இந்த உயிருள்ளவர் தேசத்தில் நீர் வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா இந்த மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கடந்து வந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்கள் தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கப்பட ஆண்டவரே, இந்த மக்கள் தேசத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கும் போது விசேஷமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள, விசேஷமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய தெய்வீக கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அநேகர் வியாதிகளோடு, பலவீனதையோடு, கண்ணீரான சூழ்நிலைகளோடு ஆயிருக்கும் போது தேவனே அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து நீர் வழி நடத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு தெய்வீக பிரசன்னம் ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படுத கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். வசனத்தை புரியுதற்கான கிருபைகளை கொண்டு நிரப்பும். எல்லா பலவீனதைகளை நீர் மாற்றும். தெய்வீக பிரசனத்தால், தெய்வீக ஆசீர்வாதத்தால் நீர் எங்களை நிரப்புத கிருபைக்காக ஸ்தோத்திரம். தடைகளை எரிச்சு மாற்றுகிறேன், பலவீனதைகளை எரிக்கிறேன். எல்லா அந்த காற்றின் கிரியைகளை நாங்கள் எரிச்சு மாற்றி ஜெயம் எடுக்கிறேன். அப்பா, இன்னைக்கு நீர் எங்களோடு கூட இரும். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும். தேவனே, ஒருபோதும் நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நீர் எங்களை வழி நடத்துத தேவன், ஒரு நாள் முன்னாடி கொண்டு போகுத தேவனாய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மேலான எருசலேமை குறித்து நாங்கள் இந்த நாளுகளில் தியானித்து வரும்போது நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உலக பிரகாரம் உள்ள எருசலேமுக்கு நேராய் அல்ல, நாங்கள் மேலான எருசலேமுக்கு நேராய் திரும்பத மக்களாய் இருக்க நீர் எங்களோடு கூட இந்த நாளுகளில் பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்கள் வசனங்களை புரிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாளுகளில் நாம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிற மேலான எருசலேம் சுதந்திரிக்கப்பட்டதாய், சுயாதீனம் உள்ளதாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலிருந்து தியானித்து வருகிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் 26வது வசனத்தில் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் என்று காணப்படுகிறது. அதுமாக அந்த வசனமுமாய் ஒத்து வருகிற அநேக வசனங்கள் நாம் தியானித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் இந்த உலகத்தில் அடிமைகளாயிருந்த நம்மை தேவன் கூப்பிட்டு அழைத்து அவர் நம்மை சுயாதீனம் உள்ள எருசலேமுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது. அதே நாம் மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. இப்போ இந்த உலக பிரகாரம் நாம் அடிமை அல்ல, யாரு எந்த மனிதனுக்கும் அடிமையாய் அல்ல, பாவத்துக்கு அடிமையாய் அல்ல, நாம் சுயாதீனம் உள்ளவராய் மேலான எருசலேமிலாய் இருக்கிறவராய் நாம் காணப்படுகிறது. அதை பரிசுத்தவான்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறது. இந்த நாடுகளில் பாவங்களை மாற்றி தேவனுடைய அடிமையாய் அவர் மாற்றி இருக்கிறது. அந்த தேவனுடைய அடிமையாய் இருக்கிற நாம் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவராய் இருக்கிறது. நாம் மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வரும்போது நாம் சுயாதீனம் உள்ளவராய் மாற்றப்படும். மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளதாய் இருக்கிறார் என்று போன நாளுகளில் நாம் படித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் மத்தேயு 5 அதிகாரம் അതിന്റെ 13வது வசனம் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5 அதிகாரம் അതിന്റെ 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்,
உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மெதிக்கப்படுவதற்குமே ஒழிய வென்றதுக்கு உதவாது என்று சொல்லப்படுகிறார். வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கும் போது உப்பானது அது சாரமாக்கப்படும், சாரமற்று போனால் அது எதை கொண்டு சாரமாக்கப்படும் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். நீங்களும் ஞானும் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்ததாம் அடிமையாய் இருந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை கூப்பிட்டு அழைத்து அந்த அடிமையாய் இருந்த பாவ வாழ்க்கையில் இருந்து தேவன் விடுவித்து கொண்டு வந்திருக்கும் போது இன்னைக்கு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்க அநேகருக்கு ருசியாயிருக்கு, அநேகருக்கு அதே ஒரு உப்பாயிருந்து, அநேகருக்கு அதே ஒரு உதவியாயிருக்கிற மக்களாயிருக்க தேவன் நம்மை கூப்பிட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உப்பு சாரமற்று போனால் நமக்கு எதுக்கும் அது தேவையற்றதாயிருக்கு, எதுக்கும் தேவையில்லாத அதை தூக்கி வெளியிலே விசறிக்கு எறியதாயிருக்கு. உப்பு சாரமற்று போனால் எதுக்கும் தேவையில்லாத இருக்கும், அது மனுஷரால் மெதிக்கப்படுவதாயிருக்கும், வெளியே கொட்டப்படுவதாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளை, ஞானும் நீங்களும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அநேகருக்கு உதவியாயிருக்குதா, தேவனுடைய வசனத்தை சொல்லுதா, தேவனுடைய வசனத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்குதா, தேவனுடைய சாட்சியாய் நிற்குதா, ஒரு அதை நல்ல ஒரு பூமிக்கு உப்பாய் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாகப்படணும் என்று காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே உப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாம் சாப்பிடுற எல்லா சாப்பாடுகளிலும் உப்பு போட்டு நல்ல ருசியாய் நாம் நல்ல ருசித்து அதை சாப்பிடுறதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சாரமற்று போனால் அந்த உப்பை கொண்டு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனாலே மேலான எருசலேமுக்கு வந்திருக்கிற ஞானம் நீங்களும் சாரம் உள்ள ஒரு உப்பாய் நாம் காணப்படணும் என்று சொல்லப்படுகிறது. அதை 14வது வசனம் வாசிக்கும் போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று காணப்படுகிறார். ஞானம் நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கணும். நாம் இருளாயிருக்கிற மக்கள் அல்ல. நாம் ஏதோ இனி இருக்கிற மக்களை அந்த காலத்துக்குள்ள தள்ளிவிடுத மக்கள் அல்ல. நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட மக்களாய் இயேசுவினால் ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற மக்களாய் இருக்கும் போது ஞானம் நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கணும் என்று காணப்படுகிறது. அநேகருக்கு வெளிச்சத்தை பகிர்ந்து கொடுக்குத, அநேகருக்கு தேவனுடைய சாட்சியாய் நிற்குத, அநேகருக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு வசனங்களை சொல்லி அவங்களை பலப்படுத்துத மக்களாய் நாம் காணப்படணும். அதை நம்மாலே யாரும் அந்த காரத்துக்குள்ளே கடந்து செல்லக்கூடாது. நம்மாலே யாரும் அந்த காரத்துக்கு நேராய் கடந்து செல்லக்கூடாது. எல்லாரும் வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வரட்டும். நமக்கு மெய்யாகவே ஒரு நல்ல ஒரு ஒளி, மெய்யான ஒளி இருக்கிறது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மெய்யான ஒளி என்னையும் உங்களையும் நல்ல பிரகாசத்துக்குள்ளே கொண்டு வருவதாய் இருக்கிறது. நமக்கு தெரியும், இருட்டாய் இருக்கிற இடத்தில் பிரகாசம் வரும்போது, அங்கு ஒரு வெளிச்சம் வரும்போது அங்கு அந்த இடத்தில் அந்தகாரம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் அடிமையாய் இருக்கப்படும் போது அநேகம் அந்தகாரமான சூழ்நிலை, இருட்டாய் இருக்கிற சூழ்நிலை, தப்பி தள்ளாடி நடக்கிற ஒரு சூழ்நிலை, இந்த நாளுகளில் இயேசு கிறிஸ்துவினால் அவர் அதை சிலுவையிலே பாடுபட்டு நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக அவருடைய உயிரை கொடுத்ததினாலே ஞானம் நீங்களும் அந்த வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னிலும் உங்களிலும் வெளிச்சம் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று காணப்படுது. அப்போ நாம் கடந்து செல்லுத இடங்களில் எல்லாம்
வெளிச்சமாக்கப்படுத, வெளிச்சமாயிருக்குத, இருளை மாற்றுத ஒரு கர்த்தருடைய ஊழியத்துக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடந்து செல்லுத வீடுகளில் அங்கு இருள் வரக்கூடாது. நாம் ஆயிருக்கிற வீட்டுக்குள்ள, நாம் போகுத இடங்களில் எல்லாம் இருளுகள் மாற்றப்படுத ஒரு உண்மையான வெளிச்சமாய் நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் அதை நாம் உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாய் இருக்கிறார். இனியுள்ள மக்களுக்கு ஒரு வெளிச்சமாய் மாற்றப்பட, அந்த காலத்தில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த தேவன் நமக்கும் கிருபா கொடுத்திருக்கிறது. அதை இங்கு வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார் என்று காணப்படுகிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது எங்கேயும் ஒளிந்திருக்க முடியாது, மறைந்திருக்க முடியாது என்று காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்போ மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். பாவத்தில் இருந்து, இருட்டிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து இயேசு நம்மை விடுவித்து, அடிமையாக்கப்பட்ட இடத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவன் நம்மை மேலான எருசலேமுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்மை அதை மறைத்து வைக்க யாராலும் முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சாச்சு? ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் உன்னையும் என்னையும் யாராலையும் மறைத்து ஒளித்து வைக்க முடியாது. நம்மை தேவன் மேலான இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது, மேலான எருசலேமுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது வெளிச்சமாய் இருக்கிற, உலகத்துக்கு வெளிச்சமாய் நாம் காணப்படுகிறார். உலகத்துக்கு வெளிச்சமான கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் போது ஞானும் நீங்களும் அநேகருக்கு வெளிச்சமாய் காணப்படட்டும். மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மாதிரி நாம் அதை மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். அதை ஒளிந்து வைக்கப்படுத ஒரு அனுபவம் அங்கே இல்லை, மறைந்திருக்க முடியாது. நாம் அதை மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இந்த நாடுகளில் தேவன் நம்மை வைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும் போது, நீங்க மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்திருக்கும் போது, அநேகர் உங்களை பார்க்கும் போது அவங்கள் கிறிஸ்துவை உங்களிலூടെ தெரியப்படும். ஹல்லேலூயா. நீங்களும் கிறிஸ்துவுடைய சாட்சியாய் இருக்கும் போது, நீங்களும் தேவனுடைய அதை சீஷர்களாய் மாற்றப்பட்டிருக்கும் போது, நாம் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மாதிரி நாம் காணப்படும். அநேகருடைய கண் பார்வையில் நாம் நம்மை பார்க்கும் போது அவங்கள் கிறிஸ்துவின் ஒளிக்கு நேராய் கடந்து வரும். அவங்கள் கிறிஸ்துவினால் கிடைக்கப்படுத வெளிச்சத்தின் மேல் அநேகர் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஞானும் நீங்களும் எங்கேயோ ஒளிந்திருக்கிறதுக்காக பார்க்க கூடாது. நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளை பயன்படுத்தி தேவனுக்காக முன்னாடி கடந்து செல்ல நாம் வாஞ்சையோடு வரட்டும். அதை அநேகர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக கிராமங்கள், பட்டணங்கள் இன்னைக்கு அதை உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுறதுக்காக, தேவனுடைய சாட்சியாய் நிற்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கும் போது நாம் எங்கேயோ ஒளிந்திருக்கிறதுக்காக அல்ல. தேவன் நம்மை அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது. நாம் இப்போ மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, மேலான எருசலேமில் நாம் இருக்கும் போது நாம் உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாய் இருக்கும். நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கும். அநேகருக்கு சுவையை கொடுக்குதா உலகத்தின் அதே இந்த உப்பாய், இந்த பூமிக்கு உப்பாய் நாம் காணப்படும். தேவ பிள்ளைகளே, மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மாதிரி அநேகருக்கு அதை பார்க்க முடியாத அளவில் தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த உலக பிரகாரம் உள்ள மக்கள் அல்ல, இந்த உலக பிரகாரமான எருசலேமுக்கு நேராய் அல்ல. நாம்
மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வரப்படுத மக்களாய் இருக்கும் போது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவங்களாய், அதை மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மாதிரி அநேகர் நம்மை பார்க்கிற ஒரு அதே பட்டணம் மாதிரி நம்மை தேவன் வைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது 15வது வசனம் வாசிக்கும் போது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி நாம் எங்கேயோ ஒளித்து வைக்க மாட்டோம். விளக்கை கொளுத்தி நாம் அதை மரக்காலால் மூடி வைக்காமல் நாம் அதை விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள் என்று வசனத்தில் பார்க்க முடியுது. அப்போ விளக்கு கொளுத்தி நாம் கீழே எங்கேயோ வைத்தால் நமக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்காது. அப்போ இங்க இயேசு சொல்லப்படுது, விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைக்கும் போது, அது உயர்ந்திருக்கும் போது எல்லாருக்கும் வெளிச்சத்தை அதை பார்க்க முடியும். அந்த வீட்டில் உள்ள யாவரும் அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள். தேவ பிள்ளைகளை, நீங்க மேலான எருசலேமுக்கு நேராய் இருக்கப்படும் போது உங்களால் அந்த ஊர் முழுவதும் ஒரு வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வருவார்கள், ஒரு ரட்சிப்புக்கு நேராய் கடந்து வருவார்கள். தேவ பிள்ளைகளை, நீங்க ஒளிந்திருக்க பார்த்தால், நீங்க கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவின் அழைப்பிலிருந்து பின்னாடி போனால் உங்களில் இருக்கிற வெளிச்சம் யாரும் பார்க்க மாட்டேன். இங்கே கிறிஸ்து சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைத்தால் அது யாருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவ பிள்ளைகளே, நாம் விளக்கை கொளுத்தி அதை தண்டின் மேல் வைக்கும் போது, அது உயர்ந்திருக்கும் போது எல்லாருக்கும், அந்த வீட்டில் எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அந்த வெளிச்சம் அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் அது கிடைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் மேலான எருசலேமில் உயர்ந்திருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறது. தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்மை மேலே கொண்டு வந்து வைத்திருக்கு. எதுக்கென்றால், உங்களை பார்க்கும் போது அநேகர் அந்த வெளிச்சத்தை தரிசிக்கணும், அநேகர் அந்த பட்டணத்தை பார்க்கணும், அநேகர் அந்த உப்பின் சுவையை ருசிக்கணும். இந்த நாடுகளில் ஞானும் நீங்களும் பூமிக்கு உப்பாய் இருக்கிறார், ஞானும் நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்கள். நாம் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல நாம் ஆயிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, விளக்கை கொளுத்தி கீழே எங்கேயோ ஒளித்து வைக்கிறது மக்களாய் அல்ல, நாம் அதை தண்டின் மேல் வைத்து உயர்த்தி வைக்கிற மக்களாய் நாம் காணப்படணும். தேவ பிள்ளைகளை, விளக்கு உயர்ந்து இருக்கும் போது, தண்டின் மேல் இருக்கும் போது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் பிரகாசத்தை, வெளிச்சத்தை பார்க்க முடியும். அது அவங்களுக்கு எல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் இருக்கும். 16வது வசனம் வாசிக்கும் போது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதிலே 16வது வசனம் வாசிக்கும் போது இவ்விதமாய், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்படுகிறார். உங்கள் வெளிச்சம் உங்கள் கிராமத்திலே மக்கள் முன்னாடி பிரகாசிக்க பண்ணணும். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை உங்க கிராமத்திலே மக்கள் அதை பார்க்கணும். நீங்க இருக்கிற பட்டணங்களில் அது பார்க்கப்படணும். தேவ பிள்ளைகளே, இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, ஞானும் நீங்களும் செய்த நற்கிரியைகளை கண்டு நாம் ஆயிருக்கிற இடத்தில் மேலான எருசலேமுக்கு நேராய் கடந்து வருகிற மக்களாயிருக்கும் போது நாம் நற்கிரியைகளை செய்த மக்களாய் இருக்கட்டும். அநேகர் அந்த நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவங்கள் மகிமைப்படுத்துவார். அது இங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம், நீங்க வெளிச்சம் அதை விளக்கை கொளுத்தி எங்கேயோ கீழே ஒளித்து வைக்கிற மக்களாய் அல்ல, நாம் அந்த மக்கள் முன்னாடி நமக்கு கிடைத்த அந்த வல்லமையை, நமக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை
நாம் அந்த வெளிச்சத்தை அவர்களும் பார்க்கும்படி அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிற ஒரு மக்களாய் நாம் காணப்படட்டும். நாம் எல்லாரும் கண்ணுகளை மூடலாம். இந்த நேரத்தில் தேவன் நம்மை வழி நடத்துவார். ஒரு பாடல் ഞാൻ പാടും. அதுக்கப்புறம் ചൈതന്യ സിസ്റ്റർ ஜெபிக்கும். ഞാൻ ஒரு பாடல் பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஸ்தோத்திரம் യേശുനാഥാ, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் യേശുനാഥാ. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னாடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னாடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. நீரே அன்றி ஏகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. ஸ்தோத்திரம் യേശുനാഥാ, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் യേശുനാഥാ. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னாடியார் திரு நாமத்தின் ஆதரவில்.